அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் நண்பர்களே. இது உங்களுடைய கேரளா ஜக்பாட் டிவி. கேரளா லாட்டரி 22ஆம் தேதி 50-50 சைபர் 96 இந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. நேற்று நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் சைபர் 97 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் ட்ரா நம்பர் வந்து சைபர் 96 நண்பர்களே. அதையும் ஒரு நண்பர் வந்து நம்மள்கிட்ட சொன்னார், அதையும் மாற்றிட்டோம் நண்பா. 50-50 சைபர் 96 நேற்று ரிசல்ட் 92-42. அதுக்கு வந்து இன்றைக்கி என்ன மாதிரி காரணியா ப்ளஸ் 523 என்ன மாதிரி கணிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துறது முன்னாடி நம்ம நேற்று என்ன கெஸ்ஸிங்கில் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம், அது எந்த மாதிரி வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிசல்ட் வந்து ஏ போல் 2, பி போல் 4, சி போல் 2 அப்படிங்கிறது. நம்ம இதில் கொடுத்த மாதிரி என்ன மாதிரி ரிசல்ட் 50-50 சைபர் 97, அதாவது இங்கே 96 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். சரி, அது நம்மளுக்கு விஷயம் இல்லை. ரிசல்ட் பார்த்திங்கன்னா 92-42, ஆல்போட பொறுத்த வரைக்கும் 6, 5 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் நண்பர்களே. சரிங்களா, அதில் வந்து நம்ம கொடுத்த மாதிரி கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி வந்து நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே. அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நேற்று ரிசல்ட் ஸ்ரீசக்தி 319 3க்கு 2, 1க்கு 4, 9க்கு 2 அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருக்கு. ஒரு நம்பர் வந்து கூட்டல் கழித்தலாகவும், ஒரு நம்பருக்கு வந்து 2 நம்பர் வந்து பவர் போர்டாக இறங்கியிருக்கு. அவ்வளோதான் நம்பர்கள் வித்தியாசம். சரிங்களா, மற்றபடி இதில் வந்து வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த கணிப்பில் ஏ போர்டில் 2 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. பி போர்டில் வந்து நான் வந்து 5 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம பி போர்டில் கொடுத்துருந்தோம். பி போர்டு என்னோடய கணிப்பில் கொஞ்சம் வந்து லைட்டாக 5-1 5-1 பிசியில் எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாகவே தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா பி போர்டில் 4, சி போர்டில் 5 அல்லது 1 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 2. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6, 5, 1 அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். இதில் வந்து 1 அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்த கணிப்பில் வந்து பாஸ் ஆகிருக்குது. அடுத்தது ஏபி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம 80, 95, 22 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். 22 வந்து நம்மளுக்கு வந்து ஏபியில் கொடுத்துருந்தோம். ஆனால் ஏசியில் 22 வந்துருக்கு. ஏபியில் 80, 95, 22, 20 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து ஏபியில் பி போர்டில் 4 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த ஏ போர்டில் 2 அப்படிங்கிறது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டுச்சு. ஆனால் 2 ஜஸ்ட்டு ஒரே ஒரு மிஸ்ஸு தான். ஆனால் இன்றைக்கி இந்த மிஸ்ஸு கண்டிப்பாக நடக்காது நண்பர்களே. அதே நான் முக்கியமான விஷயம் என்ன, அதாவது நம்ம 2 போர்டையும் 3 போர்டையும் கரெக்டாக ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் தான் ஒரு 3-4 நாளாகவே எனக்கு வந்து ரொம்ப மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு போர்டு 2 போர்டு உட்காருது, ஒரே ஒரு போர்டு மட்டும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போகுது. அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது இந்த சார்ட்டு மூலியமாகவும் சரி, பவர் நம்பர் மூலியமாகவும் சரி, எல்லாத்தையும் டேலி பண்ணி இப்போ இன்றைக்கி வரக்கூடிய காரியக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் அந்த விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுவும் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் நம்ம கொடுத்த கணிப்பில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 அப்படிங்கிறது மட்டும் தான் என்னால் வெற்றியை கொடுக்க முடிஞ்சிச்சு. அது இப்போ நம்ம வந்து ஓப்பனாகவே நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏபிசி போர்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 242. நம்ம இந்த இடத்துல வந்து இதில் நம்ம கொடுத்தது வந்து 215 கொடுத்துருந்தோம், 207, 255, 211 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் 242 இந்த இடத்துல பி போர்டில் 4, சி போர்டில் 2 அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு ஒரே ஒரு இல்லை மாறி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து 3 போர்டுமே சூப்பராக உட்காந்துருக்கும். 99, அதாவது 9 வந்து 4 டிஜிட்டுக்கு நான் 8, 2, 3 என்னோடய கணிப்பில் இருந்துச்சு. ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9. 92, 20, அதாவது 92, 42 ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டில் 1, ஏ போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பிசியில் நம்ம கொடுத்த கணிப்பில் உட்காரலை, அவ்வளோதான். ஆனால் இது இன்றைக்கி எப்படி சாத்தியமாக இருக்கும், இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். காரணியா 529. சரிங்களா, காரணியா ப்ளஸ் 523 இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம் நண்பர்களே. சரிங்களா, நேற்று ரிசல்ட் எப்படி அப்படிங்கிறத பார்த்துறேன், உங்களுக்கு காமிச்சிடுறேன். 242. சரிங்களா, அதாவது ஏசியில் டபுள் நம்பர். ஓகே, இதுக்கு முன்னாடி 50-50ல் பிசியில் டபுள் நம்பர், அப்புறம் ஏசியில் டபுள் நம்பர். சரிங்களா, இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு ஜஸ்ட் ஒரு கணக்காக எடுத்து பார்த்துடலாம் நண்பர்களே. சரிங்களா, 50-50ல் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா 517 அந்த ரிசல்ட்டுக்கு 5க்கு 5 1க்கு 1 இறங்கி 7க்கு மட்டும் 0 அப்படிங்கிற மாதிரி பவர் நம்பரில் ரிசல்ட் வந்துருச்சு. சரிங்களா, அதுக்கு அடுத்த கெஸ்ஸிங் அப்படிங்கிறத பார்த்தால் 822, அதாவது பிசியில் டபுள் நம்பர். பிசியில் டபுள் நம்பருக்கு கார்னியா ப்ளஸில் ஏசியில் டபுள் நம்பராக வந்து வின்னிங் வந்துச்சு. சரிங்களா, அப்போ அந்த கணிப்புப்படி மேபி பார்த்தால், ஏன்னா நம்ம நேற்று சொல்லி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பிசிலேயோ இல்லை ஏபிலேயோ கண்டிப்பாக டபுள் நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதுபடி தான் நம்மளுக்கு வந்து நம்ம நேற்று கெஸ்ஸிங் கொடுத்ததில் ஏசியில் டபுள் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். அதாவது நேற்று நடந்த கணிப்பில் 63-19 நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து ஏசியில் டபுள் நம்பர்ஸ், அதாவது 3க்கு 6, 9க்கு 6 கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா 3க்கு 2, 9க்கு 2 வந்துச்சு. அதே மாதிரி நம்ம வந்து 3க்கு 2 கொடுத்துருந்தோம், 9க்கு வந்து நான் 5, 1 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம்.
நேற்று என்னோட கணிப்பில் வந்து பிசியில் டபுள் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏசியில் எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான். ஆனால் நம்ம வச்ச நம்பர் தான் வந்து இதில் 3க்கு 2 வச்சுருந்தோம். நான் 9க்கு 1 அப்படிங்கிறத வச்சுருந்தேன். அந்த 1 வந்து 2ஆக பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 22க்கு நான் 21ன்னு கொடுத்துருக்கேன் ஏசியில் கணக்கில். ஓகேங்களா? அதே மாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 அப்படின்றதுக்கு ரிசல்ட்டுக்கு நான் 5 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் தான். இதில் நான் இங்கே 5 கொடுத்துருந்தேன், இங்கே 1 கொடுத்துருந்தேன், அவ்வளோதான். இதே 4 2 கொடுத்துருந்தேன்னா 3 போடுவே டேரெக்டாக உட்காந்துருக்கும். எதுக்கு இந்த விஷயத்த சொன்னால் ஜஸ்ட் ஒரு கணிப்பாக சொல்கிறேன். சரி, கார்னியா 523 இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது, இன்றைக்கி என்ன மாதிரி ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தால், லாஸ்ட் டைம் ஏசியில் டபுள் நம்பர்ஸில் வந்த ரிசல்ட்டு இன்றைக்கி ஏபியில் டபுள் நம்பர்ஸாக வரலாம். அது உங்களோட கணிப்பில் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு இதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு 5-6 மாதத்தை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரை பண்ணிப்பாங்க. ஒரே ஒரு உதாரணத்துக்கு போன மாதம் ரிசல்ட்டை நான் ஒரு இதில் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. போன மாதம் ரிசல்ட்டில் கார்னியா ப்ளஸுக்கு அதாவது 50-50 256க்கு 107. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 452க்கு 948. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 020. அதாவது ஏசியில் 50-50க்கு வந்த ரிசல்ட்டுக்கு கார்னியா ப்ளஸில் 254 அப்படின்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது 50-50க்கு 552 ஏபியில் வந்த ரிசல்ட்டுக்கு கார்னியா ப்ளஸில் 041 வந்திருக்கு. இது போன மாத கணிப்பு. ஆனால் இந்த மாதத்தில் ஒரே ஒரு ட்ரா மட்டும்தான் நம்மளுக்கு அதில் இருக்கிற போர்டு நம்பர் இறங்கியிருக்கு. அதாவது இந்த இடத்துல 50-50 கார்னியா ப்ளஸில் 517க்கு 510 இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த எல்லா ரிசல்ட்டையும், அதாவது 2 ட்ராவில் ஒரே ஒரு ட்ரா வந்து இந்த இடத்துல இறங்கியிருக்கு. இப்படி அதாவது 517க்கு 510. அதுக்கு அடுத்த ட்ராவில் 50-50க்கு கார்னியா ப்ளஸுக்கு 50-50 பிசியில் டபுள் டிஜிட்டு. அப்போ கார்னியா ப்ளஸ் ஏசியில் டபுள். அப்போ 50-50 ஏசியில் டபுள்னா கார்னியா ப்ளஸில் பிசியில் டபுள் நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் முக்கியமாக ட்ரை பண்ணிங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0-1. ஏ போர்டில் 0 அல்லது 7, பி போர்டில் 5 அல்லது 0, சி போர்டில் 5 அல்லது 0 தான். 242 ரிசல்ட்டுக்கு 2க்கு 0 அல்லது 7, பி போர்டில் 4க்கு 5 அல்லது 0, சி போர்டில் 2க்கு 5 அல்லது 0. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-0-1. அவ்வளோதான் நண்பர்களே. சரிங்களா? இந்த 2 4 2க்கு எனக்கு தெரிஞ்சு 2க்கு 0 4க்கு 0 வந்தாலும் வரலாம். இல்லை 2க்கு 7 4க்கு 5 வரலாம். இல்லை 4க்கு 5 2க்கும் 5 55 பிசியில் வந்தாலும் வரலாம். ஏபி இதை வந்து நீங்கள் தனியாக நான் வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்குறேன்ற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த இதில் கரெக்டான நம்பர்ஸ் எது செட் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிஎஸ்சி அதை பொறுத்த வரைக்குமே ஏபியில் 11-57-29-00, ஏசியில் 18-56-23-10, பிசியில் 18-76-93-55. நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்க பிசி ஏசியில் டபுள் நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 3 போர்டுமே 0 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். ஏபிசியில் 3 போர்டுமே 0. உங்கள் கணிப்பில் அது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே ஒரு கணிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த மாதத்தில் ஏ போர்டில் எங்கேயுமே 0 இறங்கவில்லை. அதனால் மேபி இன்றைக்கி இறங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 4 8னா நிறையா தடவை இறங்கிருச்சு. ஒருவேளை 0 பி போர்டில் திரும்பி இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு தடவை தான் பி போர்டில் 0 அப்படிங்கிறது இறங்கியிருக்கு. அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50 கார்னியா ப்ளஸில் இறங்கியிருக்கு. ஒருவேளை இன்றைக்கி ஏ போர்ட்லேயும் 0 பி போர்ட்லேயும் 0 வந்தாலும் ஒரு வாய்ப்புகளாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஏ போர்ட்லேயும் 0 பி போர்ட்லேயும் 0 கொடுத்துருக்கேன். இது உங்களோட கணிப்புகளில் கரெக்டாக இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-9 4-9 4-9ன்னு நிறையா தடவை இறங்கிருச்சு. 4-9 4-9 2 அப்படிங்கிறது இறங்கியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 1 வந்து திரும்பி ரொம்ப ரேராக தான் இறங்கிருக்கு. அதாவது சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதாவது 50-50 கார்னியா ப்ளஸ்ன்னு கணிப்பு இல்லாமல் ஓவரால் இந்த மாதம் போர்டில் என்ன நம்பர் இறங்கியிருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருக்குங்க. அது செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ஓரளவுக்கு ஓகே, ஒரு வேலை 4 9 3 7 0 அது மாதிரி 1 எனக்கு தெரிஞ்சு திரும்பி ஒரே ஒரு தடவை தான் 1 இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் 1 இறங்கவில்லை இந்த மாதம். ஒரு வேளை 1ஆக கூட வரலாம் அப்படிங்கிறது உங்கள் கணிப்புகளில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல நம்ம 1 வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் என்னோடய கெஸ்ஸிங்கில் இல்லை. எனக்கு தெரிஞ்சது 3 போடுமே 0 அப்படிங்கிறது ஒரு வேளை 100ஆக வரலாம், இல்லை 100 இல்லை 500 இல்லை 700 இந்த மாதிரி கூட வரலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்களோட கெஸ்ஸிங்கில் செட் ஆகிற பட்சத்தில் உங்களோட கணிப்பில் கரெக்டாக இது மேட்ச் ஆகுது, இவர் சொல்கிறது ஓகே சரி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரு நம்பர் தான் நேற்று 2 மிஸ்ஸு. ஆனால் இன்றைக்கி அந்த வெற்றி கண்டிப்பாக நான் அடையாமல் விட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி, ஏபிஎஸ்சிபிசி தனியாக ட்ரை பண்ண மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 055
700, 118, 576. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ரிசல்ட்டு 92-42. அந்த 92-42ல் 9க்கு நான் எடுத்திருக்க கெஸிங்கில் 5, 4, 6 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் கெஸிங்கில் செட் ஆகுதோ ஜஸ்ட் ஒரு செட்டு ட்ரை பண்ணாலும் இல்லை 2 செட்டு ட்ரை பண்ணாலும் உங்களுடைய கெஸிங்க்கு மேட்ச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் எத்தனை செட்டு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மந்த்லி சார்ட்டில் பெண்டிங் நம்பர் அப்படின்னு தனியாக போய் ஒரு காலத்தை தேடி அதில் 3 இத்தனை தடவை வந்திருக்கு, 5 இத்தனை தடவை வந்திருக்கு, 11 இத்தனை தடவை வந்திருக்குன்னு ரொம்ப குழப்பிக்காமல் ஜஸ்ட்டு இதிலே பாருங்கள் உங்களுக்கு எந்த நம்பர் இதில் இறங்காமல் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நம்பர்ஸை தனியாக எடுத்துக்கிட்டு அதில் நம்ம கொடுத்த கணிப்பில் எந்த நம்பர்லாம் வந்து உட்காரோன்னு ஒரு கெஸ்ஸிங் வந்துருச்சுனாலே நீங்கள் ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. என்னோட கணிப்பு இவ்வளோ தான். கால்குலேஷன் மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பரிச்செல்லாம் எழுத தேவையில்ல. சிம்பிளாகவே நம்ம வீடியோ எடுத்துடலாம், சிம்பிளாகவே நம்ம கெஸ்ஸிங் எடுத்துடலாம். அவ்வளோதான். சரிங்களா? 5105 4 டிஜிட்டில் பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 42 96 65 58 4000 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். 4000 வந்து 5000 இருக்கலாம், இல்லை 6000 இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கணிப்புகளை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்குது. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசிஎம் நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாக்ஸில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த மே மாதம் ரிசல்ட்டை ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் ரிசல்ட்டையும் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 3 மாதம் ரிசல்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு டைம் இருந்தாலும் ஒரு காமனாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்கும்போது ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதுக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது எல்லாத்துக்கும் இருக்கிற பொதுவான விஷயங்கள் தான். இருந்தாலும் நம்ம கொடுக்குற கணிப்பு அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங் நம்ம எடுத்து கொடுக்குறோம். உங்களோட கணிப்புகள்னு உங்கள்கிட்ட ஒன்று இருக்கும். இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு நம்பர்ஸ் வரும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுதான் வந்து மனித இயல்பு. இருந்தாலும் நம்ம கொடுத்த கணிப்புகளில் இந்தந்த இடத்துலலாம் இந்த மாதிரிலாம் இறங்கியிருக்கு, இதெல்லாம் இந்த போர்டில் வந்திருக்கு, இதெல்லாம் இந்த போர்டில் வரல அப்படின்னு தான் அந்த போர்டில் வராத நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கை கரெக்டாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள். அவ்வளோதான். இந்த 3 மாத ரிசல்ட்டு நானும் வச்சுருக்கேன். அதாவது சொல்லப்போனால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 5 மாத ரிசல்ட்டுமே நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த 5 மாத ரிசல்ட்டையும் நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன். இதில் எனக்கு தெரிஞ்சு அதாவது அதே ஃபார்முலா தான் அந்த ஏசிபிசி அந்த கணிப்புகள் தான் நண்பர்களே. நான் திரும்பி சொல்கிறேன். ஒரு தடவை ஏபியில் ரிசல்ட் வந்தால் அடுத்தது கார்னியா ப்ளஸில் பிசியில் ரிசல்ட் வருது. ஒரு தடவை ஏசியில் டபுள் நம்பர்ஸ் வந்தால் கார்னியா ப்ளஸில் பிசியில் அப்படி மாறி மாறி தான் வந்து கணிப்புகள் வந்து உட்காருது. அதனால் நீங்கள் இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் தயவுசெய்து. சரிங்களா? கார்னியா ப்ளஸுக்கு அதாவது 50-50 கார்னியா ப்ளஸ் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக கெஸ்ஸிங் புரிஞ்சிடும். கண்டிப்பாக அனைவரும் வெற்றி பெறுவோம், அனைவரும் வெற்றி கொண்டாட்டத்தை கண்டிப்பாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. இருந்தாலும் எல்லாம் ஆண்டவனின் கையில் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட கையிலையும் கொஞ்சம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் இருக்குது, கெஸ்ஸிங்கில் எப்படி நம்பர்ஸ் உட்காருது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேணாம், ஊக்கப்படுத்துங்க, பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற கணிப்புகள் கெஸ்ஸிங் மந்த்லி சார்ட்டில் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள். அதுதான் நண்பர்களே ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? நம்ம கொடுத்த கணிப்புகளில் உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர்ஸ்லாம் மேட்ச் ஆகுது தயவுசெய்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அருமையான வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதுக்கு நானும் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்பமே சொல்லுங்க, நம்ம என்னோடும் பாருங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையும். கண்டிப்பாக ஒரு வெற்றி வரும் அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. அதே மாதிரி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.